வணக்கம். தங்கம் வாங்குறவங்க, விக்கிறவங்க இவங்க சந்தைக்கு என்ன சொல்ல வராங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு கோல்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கோட ரகசியங்களை உடைச்சு தங்கத்தோட உண்மையான டிமாண்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். காமிக்ஸ் கோல்டு ஃபியூச்சர்ஸ்னா என்ன? யார் இதையெல்லாம் வாங்கி விக்கிறாங்க? இதனால தங்கத்தோட விலை எப்படி ஏறுது இறங்குது? இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல இருந்தா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, இந்த புதிருக்கு விடைய சேர்ந்து கண்டுபிடிப்போம். சரி, எல்லாத்துக்கும் முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா உண்மையில அது என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஒருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தர் விக்கிறாரு. ஃபியூச்சர்ல ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு பொருளை இன்னைக்கு முடிவு பண்ற விலைக்கு வாங்கிக்கிறேன் அல்லது வித்துடுறேன்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங் மெயினா அமெரிக்கால இருக்கிற சிஎம்இ குரூப்போட காமிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நடக்குது. காமிக்ஸ்ல ஒவ்வொரு கோல்டு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டும் 100 ட்ராய் அவுன்ஸ் தங்கத்தை குறிக்குது. அப்படின்னா ஒரு அவுன்ஸ் தங்கம் $4000 வச்சுக்குவோம். அப்போ ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மூலமா $4,00,000 மதிப்புள்ள தங்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு ட்ரேடர் அந்த முழு பணத்தையும் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா மார்ஜின்னு சொல்ற ஒரு சின்ன டெபாசிட் மட்டும் கட்டினா போதும். ஒருவேளை அது ஒரு $20,000 இருக்கலாம். பாத்தீங்களா, ஒரு சின்ன காசை வச்சு எவ்வளோ பெரிய மதிப்பை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு. இதுக்கு பேர் தான் லெவரேஜ். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லெவரேஜ் உங்களுக்கு வர லாபத்தை எப்படி பல மடங்கு ஆக்குதோ அதே மாதிரி நஷ்டத்தையும் பல மடங்கு ஆக்கிடும். சோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஆனா அதே சமயம் ரிஸ்கான ஒரு கருவி. சரி, இப்போ ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்லயும் இருக்கிற ரெண்டு எதிரெதிர் பார்ட்டிஸை பத்தி பார்ப்போம். எந்த ஒரு ட்ரேடுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? வாங்குறவரை லாங்னு சொல்லுவோம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா விலை ஏறும்னு பெட் கட்டுறாரு. விற்கிறவரை ஷார்ட்னு சொல்லுவோம். இவர் விலை இறங்கணும்னு நினைக்கிறாரு. சிம்பிள். விலை ஏறுச்சுன்னா வாங்கினவருக்கு லாபம், விலை இறங்குச்சுன்னா வித்தவருக்கு லாபம். இது ஒரு ஜீரோ சம் கேம். ஒருத்தரோட லாபம் இன்னொருத்தரோட நஷ்டம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். வாங்குறவரும் விக்கிறவரும் ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது இதுல யாராவது ஒருத்தர் சீக்கிரமா உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா என்ன ஆகும்? அடுத்தவரோட ட்ரேட் பாதிக்கப்படுமா? இல்லவே இல்ல, பாதிக்கப்படாது. ஏன்னா நீங்க நேரடியா அந்த நபர் கூட ட்ரேட் பண்ணல. நீங்க ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்சோட கிளியரிங் ஹவுஸ் மூலமா தான் ட்ரேட் பண்றீங்க. அது ஒரு நடுவர் மாதிரி செயல்படுது. ஒருவேளை உங்களுக்கு வித்தவர் அவரோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த கிளியரிங் ஹவுஸ் உடனே இன்னொருத்தர அந்த இடத்துல கொண்டு வந்துடும். அதனால உங்க ட்ரேட் எப்பவுமே சேஃப். அது பாட்டுக்கு ஓப்பன்ல தான் இருக்கும். சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது பெரும்பாலானவங்க விலையை வச்சு ட்ரேட் பண்ணாலும் ரொம்ப கம்மியான ட்ரேடர்ஸ் தான் உண்மையிலேயே தங்கத்தை டெலிவரி எடுக்கிறாங்க இல்லனா கொடுக்கறாங்க. அவங்களோட நடவடிக்கைகள் சிஎம்இ குரூப்போட டெலிவரி ரிப்போர்ட்ல பப்ளிக்கா கிடைக்கும். அதை எப்படி படிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற நிறைய பேர் நிஜ தங்கத்துக்காக ட்ரேட் பண்றதில்ல. விலை ஏறும் இறங்கும்னு யூகிக்கிறதுக்காக தான் ட்ரேட் பண்றாங்க. ஆனா நிஜமாவே தங்கத்தை டெலிவரி எடுக்கிறவங்க சந்தையோட உண்மையான அடிப்படை தேவை என்னங்கிறத பத்தின முக்கியமான க்ளூஸை நமக்கு கொடுக்கறாங்க. அந்த ரிப்போர்ட்ல இஷ்யூட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நிறுவனம் தங்கத்தை டெலிவரி பண்ணிருக்கு. இவங்க தான் செல்லர் சைடு. அதே மாதிரி ஸ்டாப்ட் அப்படிங்கிற வார்த்தை, இதுக்கு அர்த்தம் ஒரு நிறுவனம் தங்கத்தை ரிசீவ் பண்ணிருக்கு. இவங்க தான் பையர் சைடு. சிம்பிள். இஷ்யூட்னா கொடுத்தது, ஸ்டாப்டுனா வாங்கினது. அவ்வளோதான் விஷயம். இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணத்தை பாருங்க. டாட்சே பேங்க் ஸ்டாப்ட் 73னா டாட்சே பேங்க் 73 கான்ட்ராக்ட் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். மார்கன் ஸ்டான்லி இஷ்யூட் 13னா மார்கன் ஸ்டான்லி 13 கான்ட்ராக்ட் மதிப்புள்ள தங்கத்தை டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்டும் 100 அவுன்ஸ்ங்கிறதால எவ்வளவு தங்க கைமாறி இருக்குன்னு நீங்க ஈஸியா கணக்கு போட்டுடலாம். அந்த ரிப்போர்ட்ல கம்பெனி பேருக்கு பக்கத்துல ஹெச் இல்லனா சீன்னு கூட பாப்பீங்க. ஹெச்னா ஹவுஸ், அதாவது அந்த கம்பெனி அவங்களோட சொந்த அக்கவுண்ட்டுக்காக ட்ரேட் பண்றாங்க. சீனா கஸ்டமர், அதாவது அந்த கம்பெனி அவங்க வாடிக்கையாளர்களுக்காக ட்ரேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த எல்லா தகவலும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இத வச்சு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்றது? இந்த நம்பர்ஸை எப்படி ஒரு அர்த்தமுள்ள கதையா மாத்துறது? இப்போ நாம பேசுனதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நல்ல கவனிங்க. ஒருவேளை அந்த ரிப்போர்ட்ல ஸ்டாப்டு கான்ட்ராக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நிறைய கம்பெனிங்க நிஜமான தங்கத்தை டெலிவரி எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல தங்கத்துக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு புல்லிஷ் சிக்னல், அதாவது விலை ஏற போகுதுங்கிறதுக்கான அறிகுறி. இதுவே ஸ்டாப்டு கான்ட்ராக்ட்ஸ் கம்மியா இருந்தா டிமாண்ட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் நியூட்ரலா இருக்கலாம், இல்லனா விலை இறங்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆக நீங்க வெறும் டெக்னிக்கல் சார்ட்டை மட்டும் பார்க்காம இந்த டெலிவரி டேட்டாவையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குதுங்கிற ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். விலை எவ்வளவு மாறுதுன்னு பார்க்கறத தாண்டி அது ஏன் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
சரி, நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை வேகமா பாத்துடலாம். ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா ஃபியூச்சர் விலைய மேல கட்டுற ஒரு பெட். லாங்னா வாங்குறவர் விலை ஏறும்னு நினைப்பார், ஷார்ட்னா விக்கிறவர் விலை இறங்கும்னு நினைப்பார். ரிப்போர்ட்ல இஷ்யூடுனா தங்கத்தை கொடுத்திருக்காங்க, ஸ்டாப்டுனா தங்கத்தை வாங்கியிருக்காங்க. கடைசியா ஸ்டாப்டு கான்ட்ராக்ட்ஸ் அதிகமா இருந்தா டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இனிமே கோல்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டோட டெலிவரி ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு. இந்த புது அறிவை வச்சு இன்னைக்கு மார்க்கெட் என்ன கதை சொல்லுதுன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்களேன்.